ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த எஸ்எஸ்சியோட டென்டேட்டிவ் கேலண்டர் ரிவைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி இந்த கேலண்டர் வந்து 2025 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மந்த்தே. இப்போ வந்து சில ரிவிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்ல இருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் கேலண்டர் விட்டுருக்காங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கேலண்டர் மட்டும் நம்ம பார்க்க போறது கிடையாது. இப்போ இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ நாள் இருக்கு, இந்த நாளை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம சிலபஸை கவர் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது என்டையர் டிஸ்கஷனாகவே இந்த வீடியோ இருக்கு. பட் அந்த டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கேலண்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் போஸ்ட்ல தான் பார்க்கணும். ஸோ செலெக்ஷன் போஸ்ட் வந்து இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, எந்த டேட்ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எந்த டேட்ல க்ளோஸ் ஆகும், எந்த மந்த் இல்லை டேட்ல எக்ஸாம் வந்து நடக்க போகுது, இதான் நம்ம கொடுக்குறாங்க. அப்போ செலெக்ஷன் போஸ்ட் எப்போனா 2/6/2025, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு அந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்கன்னா 24 ஜூலைலேருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி இதுக்கானது பார்த்தீங்கன்னா 5/6/2025, அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அதே ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். இதோட எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்த் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மந்த் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்த சிஜிஎல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். ஸோ இது வந்து ஜூன் மந்த் வந்து 9ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூலை மந்த் 4ஆம் தேதி வரைக்கும் இதோட அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா 13 ஆகஸ்ட்ல இருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் இதோட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் இது பார்த்தீங்கன்னா 16/6, அதாவது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 6 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இது வந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதியில இருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 18 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம் செப்டம்பர் மந்த்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்குது, செப்டம்பர் 20லேருந்து அக்டோபர் 24 வரைக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அடுத்த பிறகு கிரேட் சிஎஸ் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் வந்து 2026 நடக்குது. அதுக்கு டென்டேட்டிவ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டேட்ஸ் இன்னும் எக்ஸாக்டாக கொடுக்கல. அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஜிடியோ டென்டேட்டிவ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் டேட்ஸ் வந்து கன்ஃபார்மாக கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் இப்போ எக்ஸாம் எப்போல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். பட் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போலேருந்து நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது, இந்த நாளில் நமக்கு தேவையான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போது, நமக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 13 ஆகஸ்ட் தான் ஆரம்பிக்குதுன்னா இப்போலேருந்து நமக்கு 96 டேஸ் இருக்குது. அண்ட் 13th ஆகஸ்ட் ஆரம்பிச்சு நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படியே லைன் அப்போ வந்துகிட்டே இருக்கும், ஷிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா 96லேருந்து 113 டேஸ் வரைக்கும் நமக்கு இருக்குது. நமக்கு எப்போ எக்ஸாம் ஸ்கெடியூல் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி சிஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து நமக்கு ஒரு 122 நாள் இருக்குது. எம்டிஎஸ்க்கு 134 நாள் இருக்குது. ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 237 டேஸ் இருக்குது. அண்ட் ஸ்டெனோகிராஃபரில் கிரேட் சி கிரேட் டி பார்த்தீங்கன்னா 89 டேஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ டேஸ் நமக்கு இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு சஃபிஷியன்ட் டைம் நம்ம இந்த எக்ஸாம் கொடுக்கறதுக்கு இருக்குது. பட் இந்த சஃபிஷியன்ட் டைமை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கான சிலபஸ். ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ்க்கான டீட்டெயில் சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எங்கள் சேனலில் கொடுத்துருந்தோம். டீட்டெயில் சிலபஸ் என்னன்னா, இப்போ மேக்ஸ் நம்ம எடுக்கிறோம், மேக்ஸில் வந்து பெர்சன்டேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்றது சிலபஸ் கிடையாது. பெர்சன்டேஜ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் என்ன மாதிரி டைப்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீடைல்டா ஒரு சிலபஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். அது மாதிரி ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்றது மட்டும் சிலபஸ் கிடையாது. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில என்னென்ன டாபிக்ஸ் வரும், புத்திசம், ஜெயினிசம், ஐவிசி, இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நாங்கள் சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அது எல்லாமே எங்கள் டெலிகிராம் சேனலில் நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை ஷேர் பண்ணுறோம். எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்காக ஒரு குரூப்பும் வச்சிருக்கோம், அதே மாதிரி டிஸ்கஷனுக்காக ஒரு குரூப் வச்சிருக்கோங்க. அந்த 2 குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங், இதில் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன கிளிம்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் டீட்டெயில் சிலபஸ் வந்து நாங்கள் டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிக்கோம், அது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இதுவே ஸ்டெனோகிராஃபர். இப்போ இந்த எக்ஸாம் இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட், சிபிஓ, இது எல்லாத்துக்கும் இதான் சிலபஸ். ஆனால் ஸ்டெனோ வரும்போது மட்டும் நமக்கு மேக்ஸ் இருக்காது. மேக்ஸ் தவிர்த்து பாக்கி எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும்.
ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணி இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு நம்ம டிஎஸ்லேருந்து நம்ம பிளானர்ஸ் கொடுத்துருந்தோம். 2 பிளானர் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஒன்று 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளானர் கொடுத்துருந்தோம். அடுத்து 120 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளானர் கொடுத்துருந்தோம். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணுறேன். ஒரு தடவை அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 90 டேஸ் பிளானர்ன்றதும் 120 டேஸ் பிளானர்ன்றது இந்த சிலபஸ் நம்ம எஃபெக்டிவாக முடிக்கிறதுக்காக நம்ம பண்ணது. இந்த 90 டேஸ் பிளானர் அண்ட் 120 டேஸ் இது ரெண்டுத்துலையுமே நம்ம ரிவிஷன்ஸ்க்கு டைம் கொடுத்துருப்போம். எத்தனை சப்ஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு அது எப்போ நம்ம ரிவைஸ் பண்ணணும் அது மாதிரி சொல்லிட்டு நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ரெண்டுத்தில் எது சார் ஃபாலோ பண்ணலாம்னா, எந்த எக்ஸாம் நம்ம எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சில பேர் எம்டிஎஸ் தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னா 120 டேஸ் பிளானர் போகலாம். இல்லை நான் வந்து சிஜிஎல் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 90 டேஸ் பிளானர் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டெனோ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 89 டேஸ் தான் இருக்குது. பட் மேக்ஸ் நமக்கு எப்படி இல்லைன்றனால 89 டேஸ்க்குனா இந்த 90 டேஸ் பிளானர் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளானர் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த 2 வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் முக்கியமான ஒரு அப்டேட் நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா, நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல இப்போ வரக்கூடிய இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கோர்சஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா எக்ஸாமுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ்னு ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு தேவையான அந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷ் இந்த 4த்துக்கான ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் அடுத்த 3 நாளைக்கு இந்த எல்லா கோர்ஸஸ்க்கான ஆக்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன் அப்படி கொடுக்குறோன்னா, ஒரு கோர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டீச் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து டெமோக்கு 1 வீடியோ 2 வீடியோன்னு கொடுத்தோம். பட் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து இந்த க்ளோசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ ஆக்சஸ்ல இருக்கும். அப்போ நீங்க எந்த வீடியோ வேணா ரேண்டமாக போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கோர்சஸ் எல்லாத்துலையுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃபவுண்டேஷன் வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்போம். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஃபவுண்டேஷன் நாங்கள் போட்டிருப்போம். அது போக அதுக்கான பிவைக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் வச்சிருப்போம். இந்த பிவைக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ்ன்றது இந்த ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வொக்காபுலரிக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு புக் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வொக்காப் புக் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வொக்காப் புக் வந்து தமிழாக்கத்தில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வொக்காப் புக்கையும் நாங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உள்ள நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன கண்டென்ட் நாங்கள் எப்படி டீச் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து இதோட ஆக்சஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். மண்டே வரைக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணி இந்த பிளானரை நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போகலாமா இல்லையான்றதை நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் யாராவது வந்து வொக்காபுலரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த வொக்காப் புக் அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் பிளாக் புக் ஆல்ரெடி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் பிளாக் புக்குக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. இது ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக இந்த புக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ப்ரிப்பரேஷனுக்கு என்ன தேவைன்னா, ஒரு வேர்டு, அதுக்கான மீனிங்கு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அதோட தமிழாக்கம் அண்ட் எந்தெந்த வேர்ட்ஸ்க்குலாம் ரூட் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த ரூட் வேர்ட்ஸ்க்கான மீனிங்கும் அதுக்கப்புறம் அதுக்கான தமிழாக்கமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இது போக இந்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் நாங்கள் டெஸ்ட் சீரிஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்பேன் ஆஃப் 1 மந்த்ல அது நமக்கு ரெடி ஆகிடும். அதுவும் நாங்கள் இந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த புக்குன்றது தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எந்த கோர்ஸ் வாங்கினாலும் இந்த புக்கு வந்து உங்களுக்கு வராது. புக்கு மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வொக்காபுலரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணனா, வொக்காபுலரி பிளஸ் அதோட வீடியோ எக்ஸ்பிளேஷன்ஸை தனியாகவே நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஆப்ல போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாரி. ஓகே. அதே மாதிரி இந்த கோர்ஸ் எங்களோட கோர்ஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது போக நம்ம யூடியூப் சேனலில் நாங்கள் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்துடும். ஸோ எப்படி நம்ம எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம கொண்டு வருவோம். ஸோ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஈச் சப்ஜெக்ட்டை என்ன மாதிரி ஏரியாஸை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க குறுகிய காலத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிஎஸ் எடுக்கிறீங்க. ஸோ ஜிஎஸ் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்க போறீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எந்த மாதிரி டாபிக்ஸு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதிகமாக கேட்குறாங்களா, அந்த மாதிரியான டிஸ்கஷன் வீடியோஸ் நம்ம இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வருவோம். அது போக நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ லைவ் செஷன்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியான லைவ் செஷன்ஸ் இதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக எடுத்துகிட்டு வரோம். அது மாதிரி நிறைய கான்டென்ட் வீடியோஸ்லேருந்து எல்லாமே நம்ம இந்த சேனலில் இதுக்கப்புறம் வரப்போகுது. இதுக்கு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா 50%க்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே. இது போக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி கேட்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.